சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 82வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 82வது பாடல். அரும் பாச நன்மை திண்மை ஆகம் அதன் மேல் விரும்பாது நிட்டையிலே மேவி திரும்பாத மானம் தா என் அறிவில் மாறாது பொங்கி எழும் ஆனந்தா சொக்கநாதா. இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது இன்றைய நம்ம எல்லாருமே தினம் சாமிக்கிட்ட விண்ணப்பம் வைக்கும்போது கண்டிப்பாக பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்க வேண்டிய ஒரு விண்ணப்ப பாடல் தான். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அதாவது ஒரு உயிருக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு விஷயத்தில் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அதே மாதிரி நாம் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறது நமக்கு பெருமை அப்படின்னு நினச்சோன்னா எப்படிப்பட்டவருக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அந்த ரெண்டையுமே நம்ம யோசித்தோன்னா நமக்கு தெரியும். நமக்கு பெருமை என்று சொல்லுவது நாம் சிவனடியாராக இருப்பது. ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதுலேயும் பெருமை சேர்ப்பது சிவனடியாராக இருப்பது. அதனால தான் பாருங்கள், திரும்பாத மானம் தா. அந்த பெருமை, மானம் என்றால் பெருமை, அந்த திரும்பி அதாவது அது நம்மை விட்டு செல்ல முடியாத ஒரு பெருமை எனக்கு என்னது அப்படின்னா ஆனந்தமே உருவாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை என்னோட அறிவில் எப்போவுமே நிறுத்தி வைக்கக்கூடியது தான். சரி, இப்போ என்னோட அறிவிலேயே நிறுத்தி வைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? என்னால் அதை நினச்ச உடனே செய்யக்கூடிய விஷயமா அப்படின்னா நம்மளால் முடியலை. 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ண நம்மளால் முடியலை. பெருமானை 24 மணி நேரமும் நம்ம மனசுலையே நிறுத்தி வைக்கணும்னா முடியுமான்னா முடியலை. ஏன் அப்படின்னா அதற்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற ஆணவம், கன்மம், மாயை. இந்த ஆணவம், கன்மம், மாயை இது மூணுமே நம்மளை விட்டு விலகினால்தான் நாம் பெருமானுடைய திருவடியை நினைக்கவே முடியும். அது அவ்வளவு சுலபமாக நாமளாக வெளியில் வர முடியுமான்னா அதுவும் முடியாது. முதல்ல சுலபமாக இருக்கிற மாயையிலேருந்து பார்ப்போம். மாயையை விட்டு நம்மளால் வெளியில் வர முடியுதா? முடியலையே. கொஞ்ச நேரம் உட்காந்தோடனே இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடத்த மாற்றலாமா, சேரில் உட்காரலாமா அப்படின்னு ஒவ்வொரு இடமா நாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கே தெரியுது நம்மளுடைய உடம்பு மேலே, அதாவது மாயையால் ஆன இந்த உடம்பு மேலே மனசை போக்காமல் இருக்க முடியலை. சரி, நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் எதனால் நமக்கு இது வருது அப்படின்னா கன்மத்தின் காரணமாக நமக்கு வருது. அப்போ கன்மத்தினால் வரக்கூடிய இன்ப துன்பம், இன்றைக்கி நான் ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன் அல்லது ஒரு வழியில் இருக்கிறேன் அப்படின்னா அதுலேயே ஆழ்ந்து போய் இருந்துடுறோம் இல்லையா? இது பெருமான் கொடுத்தது அப்படின்னு நம்மளை தனியாக நிறுத்தி பார்க்க முடியுதா அப்படின்னா முடியலையே. ரமண மகரிஷி அவருக்கு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. ஒரே வார்த்தை தான், எனக்கு அனிஸ்தீசியாலாம் ஒன்றும் வேணாம், மயக்க மருந்து எதுவுமே இல்லை, அப்படியே அறுவை சிகிச்சையை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரால் அந்த உடம்பையும் உயிரையும் தனித்தனியாக நிறுத்தி பார்க்க முடிஞ்சுது. நம்மளால் ஒரு ஊசி போட்டாலே 4 நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போம். அதே மாதிரி அதிகமான நம்மை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது எதுன்னா ஆணவம். இன்றைக்கி நமக்கு கோபம் வருதா, அது ஆணவத்தின் வெளிப்பாடு. அழுக வருதா, ஆணவத்தின் வெளிப்பாடு. பெருமைப்படுகின்றோமா, ஆணவத்தின் வெளிப்பாடு. என்னெல்லாம் நாம் செய்கிறோம், ஆசைப்படுறதுலேருந்து பேராசையிலேருந்து எல்லாமே ஆணவத்தின் வெளிப்பாடு. அந்த ஆணவத்துலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியுதான்னா ஆணவம்னு ஒன்று இருக்கிறதே தெரிஞ்சாத்தானங்க அதுலேருந்து வெளியில் வர முடியும்னு தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்மளை கட்டி வச்சுட்டு இருக்கிற ஆணவம், கன்மம், மாயை இதில் இருந்தெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நின்று பெருமானோடைய நினைப்பை மனசுலேயே நிறுத்தி வைக்கணும். அப்படி ஒரு நிலை வந்தாதான் பெருமானோடைய சிவனடியார் என்ற அந்த பெருமை நமக்கு கொடுத்து அருள் செய்வார். அதனால் வரக்கூடிய ஆனந்தத்தை நமக்கு கொடுப்பார். ஏன்னா ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் தான் அந்த ஆனந்தத்தையும் நமக்கு கொடுத்து அருள் செய்ய முடியும். இதுதான் 82வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.